கல்வாரி சிலுவை பயணம். மௌனம் சொன்ன மொழிகள் எல்லாம் அன்பின் மொழிகள் ஆனதே. காயம் தந்த வலிகள் எல்லாம் காலத்தின் சுவடுகள் ஆனதே. பாதையில்லா பாதை வழியே பயணம் சென்ற செம்மறியே, என்னை உருக்கி உம்மை போல வாழ இதயம் உறைவாயே. பயணம் இது பயணம், கல்வாரி சிலுவை பயணம். சிலுவை பாதை முன்னுரை. 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு அனுபவித்த கல்வாரி பாடுகளை இன்று நாம் தியானிக்கும் போது பிலாத்து நேர்மையுடன் நடந்திருக்கலாமே. படை வீரர்களுக்கு ஏன் இத்துணை வக்ரகுணம்? சீடர்கள் கூட ஏன் உடனிருக்கவில்லை? அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொண்ட மக்களும் ஏன் நன்றி உணர்வுடன் இயேசுவிற்கு துணை நிற்கவில்லை என்று நாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக்கொண்டு சிலுவை பாதையிலே வழக்கமாக பங்கேற்போம். ஆனால் இயேசு அனுபவித்த பாடுகள் அனைத்தும் நமது பாவங்களினால் அவருக்கு கிடைத்தது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? சிந்திப்போம். மனுக்குல மீட்பிற்காக இயேசு சிலுவை சுமந்தார். ஏதோ ஒரு நாளோடு மட்டும் இந்த வேதனைகளும் வலிகளும் நிறைவு பெறவில்லை. இன்றும் நமது பாவ சிந்தனைகளுக்காகவும் செயல்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார். நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். பங்கு அளவிலும் சமூக அளவிலும் நமது வாழ்க்கை முறையால் இயேசு சந்திக்கும் சிலுவைகளை களைய நாம் மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம். ஆண்டுதோறும் வரும் சடங்காக மட்டும் நிறைவு பெற்றுவிடாமல் நமது உள்ளத்தை ஊடுருவி பார்த்து நமது எண்ண ஓட்டத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட வரம் வேண்டி இணைவோம் சிலுவை பாதையில். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருளீர், நன்கொடை வள்ளலே வந்தருளீர், இதய ஒளியே வந்தருளீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைத்து களைப்பை தீர்ப்பவரே, வெறுமை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருளீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இறைவனின் மன்னிப்பை வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும்
நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துருமை கூர்ந்து கவனிப்பதேன்? மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 3. ஆலயம் இறைவேண்டலின் வீடு. ஆனால் நாம் ஜெபிப்பதற்காக ஆலயத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அடுத்திருப்பவர்கள் மீது இல்லாதவை பொல்லாதவை கூறி வதந்திகளை பரப்பும் போதும் அவள் அப்படிதான், இவன் இப்படிதான் என்று அடுத்தவர்களை விமர்சித்து கொண்டு அடுத்தவர்களின் செயல்களில் குறை காணும் போதும் அன்று அவர்கள் செய்த செயலுக்கு இன்று சரியான தண்டனை கிடைத்துவிட்டது என்று நாமே நீதிபதிகளாக மாறி தீர்ப்புகளை கூறும்போதும் நம்மீது இருக்கும் குறைகளை மறைக்க அடுத்தவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போதும் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் மீது பழி சுமத்திய பரிசேயர்களின் மனநிலை நம்மிலும் வேரூண்டி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிறரை தூற்றும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவே பழிச்சொல்லுக்கு ஆளாகிறார் என்பதை உள்ளுர உணர்ந்து அனைவரையும் மாண்புடனும் மரியாதையுடனும் நடத்த பழகிக்கொள்வோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, எங்களின் ஆழ்மனதை ஆக்கிரமித்திருக்கும் பரிசேயர்களின் வெளிவேடத்தனமும் ஆணவ போக்கும் விலகி உண்மை சீடர்களாக சீடத்திகளாக வாழ்ந்திட வரமருளும். ஆமேன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். நீதிமொழி அதிகாரம் 19 இறைவார்த்தை 17. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் முன் எப்போதும் இல்லாத அளவில் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது.
நாட்டில் இயற்கை பேரிடராக இருந்தாலும், கொள்ளை நோய்களினால் நெருக்கடி ஏற்பட்டாலும், நடுத்தர மக்களும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுமே பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். பெருந்தொற்றினால் ஏற்பட்ட தொடர் ஊரடங்கு அநேக ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக நிலைகுலைய செய்துவிட்டது. ஒருவேளை உணவு கூட சரிவர உண்ண முடியாமல் ஏழை எளிய மக்கள் இன்னலுற்றனர். வறுமை, பசி பட்டினியால் இறப்பதை விட கொரோனாவால் இறப்பதே நலம் என எண்ணும் அளவிற்கு சமுதாயத்தின் விளிம்பு நிலை மக்கள் அல்லல்பட்டனர். உணவு பற்றாக்குறையினால் குடிசை பகுதிகளில் வாழும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் இந்த ஏழை மக்கள் இயேசுவுடன் இணைந்து அன்றாடம் சிலுவை சுமக்கின்றனர். இவர்களது பாடுகளின் வேதனையை தணிக்க இயன்றதை செய்ய முன்வருவோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, வாழ்வின் அடிப்படை தேவைகள் கூட சரிவர கிடைக்காமல் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் எங்களால் இயன்ற உதவி புரிய வரம் அருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவருமே உயர்த்த பெறுவர். பங்கு பேரவையிலும் பக்த சபைகளிலும் ஜாதியின் அடிப்படையில் மக்களை தூண்டி எதிர்குழுக்களாக செயல்படும்போது இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பு பணி முடக்கப்படுகிறது. இத்தகைய பிரித்தாளும் கொள்கை உடைய மனிதர்களால்தான் திரு அவை முழுமையான வளர்ச்சி அடைய முடியாமல் வீழ்ச்சியை சந்திக்கின்றது. பங்குகளில் மக்கள் பிளவுபட்டு நிற்கும்போது குருக்கள் தங்களின் முழு திறமைகளையும் பயன்படுத்தி பணி செய்ய முடியாமல் தடுமாறுகின்றனர். தங்களின் அதிகார ஆசையினால் மக்களையும் குருக்களையும் பிரித்து வைத்து ஜாதியால், மொழியால், இனத்தால் பிரிவினைகளை உண்டாக்கும் மக்களால் இறையரசு பணி தொய்வை சந்திக்கின்றது. அதனால்தான் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கிறிஸ்துவம் இந்தியாவில் தழைத்தோங்க முடியாமல் வெறும் 2.3% மக்கள் மட்டுமே கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். பிரிவினை மனப்பான்மையுடன் இறைமக்கள் பங்குகளில் பணிபுரியும் போது இயேசு தடுக்கி விழுகின்றார். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் பிள்ளைகள் என்ற உரிமையுடனும் ஒற்றுமை உணர்வுடனும் எங்களுக்குள் இருக்கும் வேறுபாடுகளை கடந்து செயலாற்றவும், அதன் நிமித்தம் விழுந்து கிடக்கும் திரு அவையை தூக்கி நிறுத்தவும் வரம் அருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, ஆராதனை
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 28. உலகை ஒரு வார்த்தையால் உருவாக்கிய கடவுள், படைப்புகளின் அதிபதி, மனுக்குலத்தை மீட்க வந்த மாபரன் இயேசு கிறிஸ்துவிற்கே சிலுவையை ஏற்று இறை திட்டத்தை நிறைவேற்ற அன்னை மரியாவின் ஆறுதல் தேவைப்படுகிறது. பல நேரங்களில் நாம் நமது வாழ்வில் ஏற்படும் சோதனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவைகளை சுமக்க மனமில்லாமல் பிரிவினை சபைகளுக்கு சென்று அன்னையை பற்றிய தப்பறை கொள்கைகளுக்கு செவிமடுத்து அவற்றை ஏற்றுக்கொண்டு பிறகு ஆலயத்திற்கு சென்று நற்கருணையை உட்கொள்கிறோம். மதில் மேல் பூனையாக இரண்டிற்கும் நடுவில் நின்று கொண்டு ஆசீர்வாதங்களை இழந்து வருகின்றோம். அது மட்டுமின்றி திரு அவை நமக்கு பயிற்றுவித்த மறைக்கல்வியின் இறையியலை நன்கு புரிந்து கொண்டு அன்னையின் பக்தி முயற்சிகளை மிகைப்படுத்தாமல் அன்னைக்குரிய வணக்கத்தை செலுத்துவோம். அன்னையின் அருள் ஆசிரை பெறுவோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, இறைவனால் வாழ்த்து பெற்று துணை மீட்பராக உயர்த்தாட்டப்பட்ட அன்னை மரியாவின் பண்புகளாகிய கீழ்ப்படிதல், கற்பு, தாழ்ச்சி ஆகியவற்றை கடைபிடித்து அனுதினம் ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் பரிந்துரைகளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றி அருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 33. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் மட்டும் பங்கெடுப்பது என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மிகவும் குறைந்தபட்ச கடமையாகும். கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது பொருளாகவோ பணமாகவோ மட்டும் இருக்க வேண்டிய கட்டாயமில்லை. நமது நேரத்தை, நமது திறமைகளை, நமது உடல் உழைப்பையும் கூட காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க முன் வர வேண்டும். மரியாயின் சேனை, வின்சென்ட் தே பால் சபை, இளையோர் குழு, பாடகர் குழு என பங்கில் இயங்கி வரும் பல்வேறு குழுக்களில் உறுப்பினராக இணைந்து நம்மால் இயன்ற அளவில் பங்கு பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடும்போது நாமும்
இயேசுவுக்கு தோள் கொடுத்த சீமோனை போன்று திரு அவைக்கு உதவுகிறோம். பங்கில் நடைபெறும் திருவிழாக்கள், தியானங்கள், ஜப வழிபாடுகள் வெறும் பார்வையாளராக மட்டும் இல்லாமல் நமது இல்லத்தில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகளை போன்று இயன்ற உதவிகளை செய்து பங்கின் வளர்ச்சி பணிகளை உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் செயல்படுத்த ஆர்வம் கொள்ள முயற்சிப்போம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, பங்கினை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்லும் பணிகளில் ஈடுபடுத்துவது ஓர் நற்செய்தி பணி என்பதை உணர்ந்து செயல்பட வரமருளும். ஆமேன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையாம் கடவுளின் பார்வையால் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடையாதபடி தம்மை காத்து கொள்வதுமே. யாக்கோபு அதிகாரம் 1 இறை வார்த்தை 27. இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அவரோடு ஒன்றாக உணவருந்தி அவரின் போதனைகளை கேட்டு அவர் ஆற்றிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அருகிலிருந்து பார்த்த அவரது சீடர்கள் கூட கல்வாரி பாதையில் அவரோடு பயணிக்க துணியவில்லை. தனி ஒருவராய் படை வீரர்களின் அட்டூழியங்களை கண்டு சிறிதும் அஞ்சாமல் இயேசுவின் முகம் துடைக்க வெரோனிக்காள் விரைந்து செல்கிறார். வெரோனிக்காவிற்கு இருந்த துணிச்சல் இன்று நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? சமூகத்தின் அவலங்களுக்கு எதிராக போராடும் துணிவை வெரோனிக்காவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். மது கடைகளை மூடக்கோரி வலியுறுத்தும் போராட்டங்கள், நீட் தேர்வு குறித்து போராட்டங்கள், வறியவர்களை முடக்கும் சட்டங்களை எதிர்த்து போராட்டங்கள், மதவாத செயல்களுக்கு எதிரான போராட்டங்கள், ஜாதி வெறியை தூண்டும் செயல்களை கண்டித்தல் என சகலவிதமான அநீதிகளையும் முன்னிட்டு அதிகார வர்க்கத்தினரிடம் கேள்வி கேட்கும் குரலையும், வறியவர்களால் வதைக்கப்படும் எளியவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் மனதையும், தேவையில் உள்ளவர்களை தேடி சென்று உதவிடும் உள்ளத்தையும் நம்முள் வளர்த்து கொள்வோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, தடைகளை தாண்டி தன்னலம் துறந்து துணிவுடன் அனைவருக்கும் உதவிட வரம் அருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில்
இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. யாக்கோபு அதிகாரம் 4 இறைவார்த்தை 5. திருவருட்சாதனங்கள் என்பது நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் வளர்ந்து அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவையாகும். இவை நமது ஆன்மீக நிகழ்வுகளில் மிகவும் இன்றியமையாததாகும். ஆனால் அருள் அடையாளங்களில் பங்கேற்கும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை உணராமல் ஆன்மீக தயாரிப்புகளை புறந்தள்ளிவிட்டு உலக பிரகாரமான வெளிப்புற தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது நமது அறியாமையின் நிமித்தம் இயேசு சிலுவை சுமை தாங்காமல் தரையில் விழுகிறார். எடுத்துக்காட்டாக திருமணம், முதல் திருவிருந்து போன்ற அருள் அடையாளங்களில் பங்கு பெறும்போது சிகை அலங்காரம், ஆடை அலங்காரம், ஆபரண அலங்காரம் போன்றவற்றுக்காக அழகு நிலையங்களுக்கு சென்றுவிட்டு நேரத்தோடு திருப்பலிக்கு வராமல் புகைப்படம் எடுப்பதிலும் வீடியோ எடுப்பதிலும் முனைப்புடன் இருந்து கொண்டு திருப்பலியில் முழு உள்ளத்தோடு பங்கு கொடுக்காமல் இருப்பது, குடும்பத்தோடு ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு கொடுக்காமல் அப்படியே பங்கேற்றால் ஏதோ கடமைக்கு பாவ அறிக்கை செய்வது போன்ற செயல்களால் இயேசுவுக்கு சிலுவையின் சுமை சுமக்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது. ஜெபம். கருணையின் ஆண்டவரே, திருவருட்சாதன கொண்டாட்டங்களில் மூவர் இறைவனின் சங்கமம் நிகழ்கிறது என்ற மறைப்பொருளை உணர்ந்தவர்களாய் சிறப்பான முன் தயாரிப்புடன் பங்கெடுக்க வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள். அயர்வின்றி நாள் முழுதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். நீதிமொழிகள் 31 அதிகாரம் இறைவார்த்தை 17. ஆணாதிக்க சமூகத்தின் ஆணவ போக்கால் சமூகத்தில் அநேக இன்னல்களை பெண்கள் எதிர்கொள்கின்றனர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து நிலைகளிலும் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டு இயேசு ஆறுதல் மொழி கூறுகின்றார். மகள், சகோதரி, மனைவி, தாய் என எல்லா படிநிலைகளிலும் பெண்கள் யாரேனும் ஒருவரை சார்ந்து இருப்பது அவசியம் என வலியுறுத்தும் கட்டமைப்பை நமது சமூகம் எழுதாத சட்டமாக கொண்டுள்ளது. இதன் பின்னணியில் பெண் என்பவர் ஒரு போக பொருளாகவும் சம்பளமில்லாத வேலைக்காரியாகவும் சமூகத்தில் எத்தகைய உயரிய பதவி வகித்தாலும் வீட்டிற்கு வந்ததும் சாதாரணமானவளாக நடத்தப்படுவதும் நமது நாட்டின் சித்தாந்தங்களாக அறிவுறுத்தப்படுவதால்
பெண்கள் சந்திக்கும் அவலங்களுக்குத்தான் இயேசு ஆறுதல் கூறுகின்றார். குடும்ப வன்முறைகளாலும் பாலியல் வன்கொடுமைகளாலும் இளம் வயது திருமணங்களாலும் பெண்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதை எண்ணி இயேசு அழச் சொல்கிறார். நமது பங்கு திரு அவையிலும் குடும்பங்களிலும் பெண்களை குறித்து நமது மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். பெண்மையை போற்றுவோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, பெண்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கவும் அவர்களை மாண்புடன் மதிப்பு குறையாமல் நடத்தவும் வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10 1 பங்கிலும் காணிக்கையிலும் தான். மலாக்கா நூல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 8. மாதந்தோறும் அலைபேசி மீள் நிரப்பு செய்வதற்கு, தொலைக்காட்சிக்கு மீள் நிரப்பு செய்வதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக செய்துவிட நினைக்கும் நமக்கு பங்கிற்கு செலுத்த வேண்டிய சந்தாவை செலுத்த மட்டும் ஏனோ நேரம் இருப்பதில்லை. வீணான ஆடம்பரங்களுக்கு தாராளமாக செலவு செய்ய வசதி இருக்கும் நமக்கு பங்கு சந்தாவை உயர்த்தி கொடுக்கவோ அல்லது பங்கின் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் நேரங்களில் அதை சமாளிக்க நன்கொடைகளை கொடுக்கவோ மனமில்லை. நமது வருவாயில் 10 1 பங்கை கொடுக்க முடியவில்லை என்றாலும் முடிந்த அளவு மனம் வந்து இயன்றதை கொடுக்க முன் வருவோம். பங்கு திரு அவைக்கு நம் தாராள உதவிகளை செய்யாததால் பங்கு வளர்ச்சி பணிகளில் தொய்வு ஏற்படும் போது இயேசு கிறிஸ்துவும் மனம் சோர்ந்து உடல் நொந்து கீழே விழுகிறார். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, பங்கின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய தாராள உள்ளத்துடன் கொடுக்கவும் அதன் நிமித்தம் வானின் பல கனிகளை திறந்து நீர் பொழியும் ஆசிரை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடையை களைகிறார்கள்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தப்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 2. பங்கு தலங்களில் நாம் செய்யும் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரம் பங்கு தந்தையிடமிருந்தும் பங்கு மக்களிடமிருந்தும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நாம் கொடுக்கும் நன்கொடைகள் அனைவருக்கும் தெரியும்படியாக அறிவிக்கப்பட வேண்டுமென்று ஆசைப்படுவது, நமது திறமைகளை அனைவரும் பாராட்ட வேண்டுமென்று நினைப்பது போன்ற எண்ணங்கள் கடவுளுக்கு எதிரானவையாகும். நமது பெயரும் புகழும் நிலைநாட்டப்படுவதற்காக பங்கில் நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் கடவுளுக்கு ஏற்புடையவை ஆகாது. அவ்வாறு செய்வது கடவுளை அவமானப்படுத்துவதாகும். கடவுளின் மாட்சிக்காக நமது திறமைகளை பயன்படுத்தாத தருணங்களில் இயேசு அவமானப்படுத்தப்படுகிறார். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நாம் இறையரசு பணிகளில் மேற்கொள்ளும் போது அதற்குரிய தகுந்த கைமாறு இறைவன் நமக்கு அளிப்பார். இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்த திறமைகளையும் பொருட்செல்வத்தையும் கடவுளின் மகிமைக்கே பயன்படுத்த உறுதியேற்போம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, எங்களை உமது வல்லமைக்குள்ளாக மறைத்து உமது மாட்சிமை விளங்க எங்களை உமது கருவியாக பயன்படுத்தி அருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 51 இறை வார்த்தைகள் 3 மற்றும் 4. படை வீரர்களால் அறையப்பட்ட ஆணைகளை விடவும் மிகவும் கொடுமையான ஆணைகளை இறை மக்களாகிய நாம் இயேசுவின் உடலில் அறைகின்றோம். கட்சி மனப்பான்மையுடன் பங்கை பிரித்து பங்கு திரு அவையை சிதைக்கும்போது இயேசுவின் வலது கரங்களில் ஆணி அறைகிறோம். பங்கின் நிர்வாக குழுக்களிலும் நிதி குழுக்களிலும் இருந்து கொண்டு பங்கின் நிதியை தவறான நோக்கத்துடன் அபகரிக்கும் போது இயேசுவின் இடது கரங்களில் ஆணி அறைகிறோம். பங்கு பணிகளில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளும் இறைமக்கள் மற்றும் குருக்கள் மீது பொய்யான வதந்திகளை பரப்பி அவர்களது பெயருக்கு கலக்கம் ஏற்படுத்தும் போது இயேசுவின் கால்களில் ஆணி அறைகின்றோம். இவ்வாறு அழகைக்குரிய மனப்பாங்குடன் இயேசுவிற்கும் திரு அவைக்கும் எதிராக செயல்படும் நமது எண்ணங்களால் இயேசு சொல்லொன்னா வேதனைகளை அனுபவிக்கின்றார். நமது எண்ணங்களும் செயல்களும் கடவுளின் திருவுளத்திற்கேற்ப அமைந்திடவும் அதன் வழியாக
இயேசுவின் அன்பை வாழ்வாக்க முயற்சிப்போம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, எமது சிந்தனைகளும் நோக்கங்களும் உயர்ந்தவையாக சிறந்தவையாக மாறிட வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 இறை வார்த்தை 27. திருப்பலி என்பது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, இறப்பை, உயிர்ப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நன்றி பலி. திருப்பலியில் நமது பாவங்களை மன்னிக்கப்படுகின்றன, விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் கேட்கப்படுகின்றன. ஆன்ம உணவை உட்கொண்டு நிலையான பேரின்ப வாழ்விற்கு நாம் தயார்படுத்துகிறோம். எனவேதான் திரு அவை நம்மை முழு திருப்பலியில் பங்கு கொள்ள அறிவுறுத்துகிறது. ஆனால் நாம் தகுந்த தயாரிப்புடன் திருப்பலியில் பங்கு கொள்கின்றோமா? சிந்திப்போம். இயேசுவின் திருப்பாடுகளின் காலத்தில் மிகுந்த முகவாட்டத்துடன் இயேசுவின் பாடுகளை நினைத்து கண்ணீர் மல்க சிலுவை பாதையில் பங்கேற்கும் நாம் அன்றாடம் நிறைவேற்றப்படும் திருப்பலியிலும் இதே கல்வாரி பலிதான் நினைவு கூறப்படுகின்றது என்ற எண்ணம் துளியுமின்றி, எந்தவித குற்ற உணர்ச்சியுமின்றி நற்கருணையை அவமதிக்கும் விதத்தில் கடந்திரு நாட்களில் கூட பாதி திருப்பலிக்கு வருவது அல்லது நடுத்திருப்பலி நேரத்தில் வந்து நாக்கை நீட்டி நற்கருணையை பெற்றுக்கொள்வது என்று திருப்பலியின் மாண்பையும் இயேசுவின் தியாக அன்பையும் உதாசனப்படுத்துகிறோம். நமது உடல் மொழியாலும் திருப்பலியினை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றோம். கால்களை ஆட்டிக்கொண்டும் கைகளை கட்டிக்கொண்டும் அல்லது அலைபேசியில் கவனத்தை செலுத்தி கொண்டும் இயேசுவின் பேரன்பை கேள்விக்கு உட்படுத்துகின்றோம். அன்று படை வீரர்களால் ஏற்பட்ட வலி வேதனையில் உயிர் துறந்ததை விடவும் இன்று நமது இத்தகைய நடவடிக்கையால் இயேசுவின் அன்பை புறக்கணிக்கும்போது இயேசு தான் உயிர் துறந்ததை நினைத்து வேதனைப்படுவார். சிந்திப்போம், மாறுவோம், மனம் திருந்துவோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, உமது தியாக அன்பிற்கு பதிலிருப்பு செய்யும் விதமாக திருப்பலியின் மேன்மையை உணர்ந்து நற்கருணையின் மேன்மையை போற்றிட எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்பும். ஆமேன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. லூக்கா அதிகாரம் 23 இறை வார்த்தை 34. அன்று கானாவூர் திருமண விழாவில் பரிந்து பேசிய அன்னை மரியாள் நமக்கு கொடுத்த செய்தி, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்பதாகும். ஆனால் இன்று கல்வாரி மலையில் இறந்த தனது மகனின் உடலை மடியில் சுமந்தவராய், உள்ளத்தில் ஒரு வாள் ஊடுருவிய வேதனையுடன் மனுக்குலத்திற்கு அன்னை மரியாள் விடுக்கும் அழைப்பு, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்பதாகும். இயேசு கிறிஸ்து தனது இறுதி மரண வேளையிலும் நம்மை மன்னித்தது போன்று, நாமும் நமது வாழ்வில் உற்றார் உறவினரின் குறைகளையும், நண்பர்களின் தவறுகளையும், உடன் வாழ்வோரின் குற்றங்களையும் மன்னிக்க முன்வருவோம். ஒரே குடும்பத்தில் இருந்து கொண்டு கணவன் மனைவி பேசிக்கொள்ளாமலும், சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிதலின்மையால் முரண்பட்ட கருத்துகளுடன் நிம்மதியின்றி வாழும் வாழ்விலிருந்து விடுதலை பெற ஒரே வழி மன்னிப்பு மட்டும்தான். மன்னிப்பு கேட்பதில் மனித தன்மை விளங்குகிறது, மன்னிப்பு அளிப்பதில் இறைத்தன்மை வெளிப்படுகிறது என்பதை மெய்ப்பிக்க முயல்வோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, எமக்கு தீங்கு செய்தவர்களின் குற்றங்களை மறந்து மன்னித்து, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அடைந்து, உடல் நோயிலிருந்து சுகம் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ உதவி அருளும். ஆமேன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெறுவோம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 12 மற்றும் 13. இயேசு கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்காகவும் தனது இன்னுயிர் துறந்தார். ஆனால் இறந்த உடலை மண்ணில் புதைக்கும் பொழுது கூட ஜாதியின் அடிப்படையில் கல்லறைகள் தரம் பிரிக்கப்படும் போது இயேசுவின் சிலுவை சாவு கேலிக்கூத்தாகிறது. அவர் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் பொருளற்று போகிறது. மண்ணில் மடிந்து மக்கி போகும் இறந்த மனித உடல்கள் அனைத்தும் பிணங்களே. உயர்ந்த ஜாதியின் பிணங்கள்
மக்கி போகாது, நாற்றம் எடுக்காது என எவராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவ்வாறு இருக்க கல்லறைகளில் ஏன் பேதங்கள்? இதற்காகவா நமது ஆண்டவர் கொடூர சிலுவை சாவிற்கு தம்மை கையளித்தார்? இரத்த வேர்வை வியர்த்து முள்முடி சூட்டப்பட்டு கசி அடிகள் தாங்கிக் கொண்டு ஆணிகள் அறையப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு சிலுவையில் உயிர்விட்ட இயேசுவின் மரணம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இதுதானா? சிந்திப்போம். ஜாதி, மொழி, இன அடிப்படையில் மனிதர்களை கூறு போடும் வக்கிரங்களையும் ஜாதியின் பெயரால் அரங்கேறும் ஆணவ கொலைகளும் ஜாதியை மையப்படுத்தி கல்லறைகளை உருவாக்கும் அவலங்களும் இயேசுவோடு கல்லறையில் புதைக்கப்படட்டும். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, உமது சாயலில் உமது உருவிலும் படைக்கப்பட்ட மனிதர்களை ஜாதியை கொண்டு பிரித்து பார்க்கும் அநீதம் புதைக்கப்பட்டு ஏற்றத்தாழ்வுகளற்ற சமதர்ம சமத்துவ சமுதாயம் உருவாகிட வரமருளும். ஆமீன். நாளும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே, என்னாலும் எம்மோடு வாழ்ந்திருக்க தன்னையே தந்த அன்பே. ஆராதனை ஆராதனை கருணை தெய்வமே ஆராதனை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். சிலுவை பாதையை தியானித்த நம் பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி இந்த மன்னிப்பு மன்றாட்டை பாடுவோம். தாவீது தாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இறைவனிடம் தாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி மன்றாடிய பாடல். திருப்பாடல்கள் 51 திருவிவிலியத்தில் எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் களிப்பூசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா
உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.